அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் யார் அந்த சார் என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மாணவியிடம் பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த போது ஞானசேகரன் செல்போனுக்கு அழைப்பு வந்ததாகவும் அவர் ஒருவரிடம் சார் சார் என்று பேசியதாகவும் அந்த மாணவி புகாரில் தெரிவித்துள்ளார். அந்த சார் யார் என்பதை இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் காவல்துறை உயரதிகாரி பாலியல் வன்கொடுமை செய்தது ஞானசேகரன் மட்டும்தான் என்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த வழக்கில் ஆளும் கட்சியினர் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்று குற்றம் சாட்டியிருந்தார். அத்துடன் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுக தலைவர்கள் பலருடன் இருக்கும் படங்கள் வெளியாகின. இந்த பின்னணியில் அதிமுகவினர் யார் அந்த சார் என போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் உயர்கல்வி பயில்வது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதை சிதைக்கும் வகையில் சார் யார் என்று இல்லாத ஒன்றை கேட்டு அரசியல் ஆதாயம் தேடுகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். தனக்கு விளம்பரம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் படிக்கும் மாணவர்கள் சார்ந்த இந்த சென்சிட்டிவ் விவகாரத்தில் அரசியல் செய்து அரசியல் அறத்தையும் மாண்பையும் குளித்தோண்டி புதைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவரது இந்த அற்பத்தனமான செயலை தமிழக மக்கள் என்றும் மன்னிக்க மாட்டார்கள் என்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்ட விரிவாக்கத்தை முதல்வர் ஸ்டாலின் திங்கட்கிழமை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தால் 75,028 மாணவிகள் பயனடைவார்கள். தூத்துக்குடியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், மதிப்பெண் வாங்குவதில் தமிழ்நாட்டு பெண்கள் டாப், நாட்டிலேயே உயர்கல்வியில் அதிகம் சேர்வதில் தமிழ்நாட்டு பெண்கள் தான் டாப், வேலைக்கு செல்வதிலும் தமிழ்நாடு பெண்கள் டாப், இதுதான் பெரியார் கண்ட கனவு என்று கூறினார். ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாத ஒரு அவல ஆட்சிதான் இந்த திராவிட பேரிடர் மாடல் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பரங்கிமலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி ரயில் முன் கல்லூரி மாணவியை தள்ளி கொலை செய்த வழக்கில் கைதான இளைஞர் சதீஷுக்கு மரண தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் இந்தியாவை 184 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது ஆஸ்திரேலிய அணி. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரில் 2-1 என ஆஸ்திரேலியா முன்னிலை பெற்றுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து தமிழக ஆளுநர் RN ரவியை தவிக தலைவர் விஜய் திங்கட்கிழமை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், பெஞ்சல் புயல் பாதிப்புக்கு மாநில அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை மத்திய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் ஆகிய 3 கோரிக்கைகள் கொண்ட மனுவை விஜய் தமிழக ஆளுநரிடம் வழங்கினார். இந்த சந்திப்பின் போது தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் உடனிருந்தனர். அன்பு தங்கைகளே, கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள், எண்ணருமை தங்கைகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கு எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு அவலங்கள், பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்துக்கும் சொல்லன்னா வேதனைக்கும் ஆளாகிறேன். யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது? நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்ததே. அதற்காகவே இக்கடிதம். எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன், அண்ணனாகவும் அரணாகவும். எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம். அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் என குறிப்பிட்டு தவிக தலைவர் விஜய் தனது கைப்பட எழுதிய கடிதம் ஒன்றை வெளியிட்டிருந்தார். விஜய் எழுதிய கடிதத்தை தவிக கட்சியினர் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விநியோகித்தனர். அப்போது காவல்துறையினருக்கும் தவிகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னை தியாகராய நகரில் கடிதம் வழங்கிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் தவிகவினர் பலரும் கைது செய்யப்பட்டனர். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.